ஏதாவது பேசிப்போ. எனக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. பேசிக்கா ஐம் கோயிங் மேட். என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டைரக்டர் செல்வராகவன் தனக்கும் தன்னோட மனைவிக்கும் என்ன பிரச்சனை, எதனால் சண்டை வருது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்ன அவமானப்படுத்திகிட்டே இருக்கா, என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி டைரக்டர் செல்வராகவன் முரட்டு மீசையோடு இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணியிருந்தார். அதை போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் எப்போவுமே ஒரு போலீஸ்காரனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. அதே நேரத்தில் நான் போலீஸோட லுக்கில் இருக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த போஸ்ட்டை ஏகப்பட்ட ரசிகர்கள் லைக் பண்ணிட்டும் கமெண்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஏதாவது பேசிப்போ. எனக்கு நீ இருந்தும் கூட இருக்க முடியல, இல்லாமையும் இருக்க முடியல. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. பேசிக்கா ஐம் கோயிங் மேட். ஏன்னா நீ திட்டிக்கிட்டே இருக்கேன். நிறுத்து. வெயிட், நான் தேர்ட் ஃபோக்கஸ் இன்னும் வைக்கலையே. சரி, கொஞ்சம் வைக்கவே வேணாம். என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். செல்வராகவன் அப்பப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி, ட்விட்டர் பேஜ்லேயும் சரி, நிறைய வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணிட்டு தான் வராரு. அந்த வகையில் இப்போ அவரோட ஒய்ஃபை திட்டுற மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை கீதாஞ்சலி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் பேசியிருக்காரு. அதில், நீ இருந்தும் என்னால் இருக்க முடியல, நீ இல்லாமலோ என்னால் இருக்க முடியல, நீ எப்போவுமே என்ன திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபை பற்றி பேசியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வராகவன் சொல்கிறது சரிதான், எல்லா ஆம்பளைங்களுக்கும் இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது, எல்லாத்துக்கும் இது சிக்கலாக தான் இருக்குது தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதே போல் செல்வராகவனோட ஒய்ஃபான கீதாஞ்சலியுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து, நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சின்னதாக கோவமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. செல்வராகவனோட இந்த வீடியோவும் கீதாஞ்சலியோட இந்த செல்லமான மிரட்டலும் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. மயக்கமான 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டையும் ரசிகர்கள் இப்போது செல்வராகவன்கிட்ட கேட்டுட்டு வராங்க. செல்வராகவன் 2006 ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வாலை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சில கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. மேலும் 2011 தான் கீதாஞ்சலி ராமன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு.